ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க நம்ம தந்தூரி சிக்கன் செய்ய போகிறோம். அதுக்கு வீட்டிலே நம்ம எப்படி தந்தூரி சிக்கன் செய்கிறதுன்னு பார்க்குறோம். இப்போ இதே மாதிரி லெக் பீஸ் கடையில் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி கேட்டால் கொடுப்பாங்க, கட் பண்ணி தருவாங்க. இதை இப்படி நல்லா இப்படி கீரி எல்லாம் வாங்கிட்டு வரணும். எதுக்காக இப்படி கீரி வாங்கிட்டு வரோம்னா இந்த மசாலாலாம் உள்ளே சேரணும் அப்படின்றதுக்காக. இப்போ அதுக்கு தேவையான பொருள் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலாத்தூள், உப்பு, கஸ்தூரி மேத்தி. கஸ்தூரி மேத்தின்றது காய வச்ச வெந்தயக்கீரை. அதுக்கப்புறம் தயிர், இஞ்சி பூண்டு விழுது. இதை நம்ம இப்போ என்ன பண்ணலாம், இந்த மிளகாத்தூளில் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த மிளகாத்தூள் கலர் வேணும், கடையிலலாம் நல்ல கலராக இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் கலர் பொடி சேர்த்துக்கலாம். ஆனால் கலர் பொடி அவாய்ட் பண்ணுறது நல்லது. இப்போ இதில் கரம் மசாலாத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ உப்பு இதையும் போட்டாச்சு. இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக ஒன்றா மிக்ஸ் பண்ணுறோம்னா இப்போ அதிலே அப்படியே டைரெக்டாக சிக்கனில் போடலாம். இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா கலந்து போட்டோம்னா எல்லா பொடியும் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும். இப்போது இதை நல்லா இப்படி எல்லாம் இந்த சிக்கன் மேலே போட்டுடலாம். போட்டுட்டு இதை என்ன பண்ணும், இதை நல்லா அப்படி இது மேலே தடவி விடணும். கையை வச்சு நல்லா அப்படி இந்த கீறி விட்டதுக்குள்ளே எல்லாம் இப்படி உள்ளர அழுத்தி அழுத்தி எல்லாம் தடவி விடணும். இப்போ எல்லாம் நல்லா இந்த பொடி எல்லாம் போட்டு எல்லாம் தடவியாச்சு. இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதையும் போட்டு 10 ரூபா கப்பு தயிர், இந்த மாதிரி கடையில் கிடைக்கும். அந்த தயிர் தண்ணி இல்லாமல் நல்லா கெட்டி தயிராக இந்த மாதிரி இருக்கணும். இது ரெண்டையும் ஒன்றா போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி அதையும் நல்லா அப்படி போட்டு தடவிடுவோம். எல்லாம் இந்த கீரி விட்டதுக்குள்ளே எல்லாம் நல்லா விரல வச்சு இப்படி உள்ளே தடவிடுங்க. காரம்லாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதே மாதிரி இன்னும் அதிகமாக செய்யணும்னா அளவுகளை கூட்டிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பாக்ஸில் எடுத்து போட்டோம். இப்படி ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சு இந்த மசாலா எல்லாம் இப்படி போட்டு எல்லாம் மூடி வச்சிடணும். ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சிடணும். இதை நல்லா க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் கொண்டு வச்சுருங்க. ஃப்ரீசரில் வைக்காதீங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 3 ஹவர்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சோம். இப்போ ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. நீங்கள் டைம் இருந்தால் ஒரு 5 மணி நேரம் கூட ஊற வைக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு இரும்பு கடாயை எடுத்து அதில் ஒரே 1 டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். நீங்கள் உங்கள் விருப்பம் தான், உங்கள் வீட்டில் என்ன பாத்திரம் இருக்கோ அதை எடுத்து வச்சுக்கலாம். நான்ஸ்டிக்கு எது வேணாலும். இப்போ இதை ஒவ்வொரு பீஸாக எடுத்து இப்படி வச்சுக்க வேண்டியதான். இந்த பீஸை இப்படி வச்சுருக்கோம். இந்த மசாலெல்லாம் எடுத்து திருப்பி இது மேலே இப்படி போட்டுருங்க. இப்போ எல்லா மசாலாவும் போட்டாச்சு. இப்போ ஒரு தட்டை போட்டு மூடி நல்லா தீ சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வைங்க. திறந்துட்டாச்சு. இப்போ இது என்ன பண்ணால் ஒவ்வொன்றா எடுத்து இப்படி பிரட்டி போடுங்க. இது மேலே 1 ஸ்பூன் பட்டர், மூடி வச்சிருங்க. இப்போ இது அடுப்பு கறி. இந்த அடுப்பு கறி ஒன்றை எடுத்து ஒரு ஸ்டவ்வை பற்ற வச்சு அந்த அடுப்பு கறி மேலே இதை வைங்க. இப்போ 2 பக்கமும் ஒரு 4 மினிட்ஸ் 4 நிமிஷத்துக்கு ஒரு ஆட்டை பரட்டி போட்டு வேக விட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு சின்ன எடுத்துட்டு இந்த அடுப்பு கறியை வச்சோம் இல்லைங்களா, அது நல்லா நெருப்பு மாதிரி ஆயிடணும். ஆனதுக்கப்புறம் இதை இப்படி வச்சிடணும் இந்த பாத்திரத்துக்குள்ளேயே. அதில் கொஞ்சம் பட்டர், அந்த கங்குலேயே பட்டரை போட்டணும். போட்டுட்டு கப்புன்னு மூடி வச்சிடணும். இப்போ வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ வீட்டிலையே எப்படி தந்தூரி சிக்கன் செய்யலான்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன்.
அந்த அடுப்பு கறி வந்து எதுக்காக வைக்கிறதுனா கடையில் உள்ள டேஸ்ட்டு அப்படியே கிடைக்கும். அதுக்காக தான் இதே மாதிரி இதே அளவுகளோட செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சமைச்சு சாப்பிட்டு பார்த்து பிடிச்சதுக்கப்புறம் அப்படியே ஒரு லைக்கை போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.